ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு காப்பி நிஞ்சா கேமர். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதுக்கு முன்னாடி நான் உங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன். ஸோ எப்போவுமே வரும்போது நான் சாரி தான் கேட்டிருக்கேன். பிகாஸ் வந்துட்டு நான் ரொம்பவே வீடியோ போடுறதுக்கு டைம் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த வீக் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் வேலையில் அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் சரியாக வீடியோ போட முடியல. ஸோ இதுக்கப்புறம் கண்டினியூஸாக நம்ம சேனலில் வீடியோ வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனலை ரெக்கமெண்ட் பண்ணி விட்டு பாருங்கள். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் இந்த வீடியோவில் சொல்லணும். அது வந்துட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு, நான் ரம்ஜானுக்கு வீடியோ போட முடியல, அதுக்கும் சேர்த்து சாரி கேட்டுக்கிறேன். அண்ட் இந்த முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் வந்துட்டு சிஎன்ஜி அனிமே ஃபேக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் வந்துட்டு ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இதுதான் அந்த சேனல். ஸோ இந்த சேனல் வந்துட்டு நம்ம வந்துட்டு அனிமே அப்படின்ற ஒரு இதுக்காண்டி ஆரம்பிச்சிருக்கோம், அனிமே கண்டென்ட்டுக்காண்டி. ஸோ இந்த சேனலில் நம்ம நிறையா அனிமே எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் அண்டு எக்ஸட்ரா போட போகிறோம். ஸோ அனிமே ஃபேக்ட் சம்மந்தப்பட்ட வீடியோஸ், அனிமே எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் எல்லாம் அந்த சேனலில் போட போகிறோம். ஸோ மறக்காமல் அந்த சேனல்லையும் பார்க்காதவங்க போய் மறக்காமல் செக் பண்ணி பார்த்துருங்க. அந்த சேனல்லேயே கூடிய சீக்கிரம் நம்ம வீடியோ அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அண்ட் இந்த சேனலில் இனிமேல் தொடர்ந்து நம்ம கேமிங் சேனல் வீடியோ வந்துட்டே தான் இருக்கும். அண்ட் வந்துட்டு ரொம்ப நாளாக எல்லோரும் கேட்டு இருந்தீங்க, ப்ரோ ஒன் டாப் மேட்ச் போடுங்க ப்ரோ, உங்கள் ஒன் டாப் கேம் ப்ளே காட்டுங்க ப்ரோ அப்படின்ட்டு இருந்தீங்க. ஸோ நம்ம ஃபேன்ஸ்க்காண்டி இன்றைக்கி ஒன் டாப் கேம் ப்ளே காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் இறங்கியாச்சு. ஸோ நம்ம முன்னாடி கேட்டமில்ல எல்லாத்துக்கும் சாரி கேட்டுக்கிறேன், ரம்ஜானுக்கு வீடியோ அப்லோட் பண்ண முடியாதுக்கு. ஸோ ரொம்ப வளர்ந்து இருக்காம கேம் ப்ளேக்குள்ளே போயிடலாம். லெட்ஸ் ஸ்டார்ட் தி கேம் ப்ளே. ஸோ எஸ், கேம் பிளேக்குள்ளே வந்தாச்சு. கேம் பிளேக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நான் எனக்கு ஃபேவான கன்று ஒரு 3 எடுத்துக்கிட்டேன். ஸோ அது என்னென்ன அப்படின்னா, உட் பேக்கர் அண்டு டபுள் பேரோ, அதாவது டபுள் பேரோன்னா டபுள் ஷாட் கன்னு வச்சுக்கலாமே. ஸோ அது அண்டு கடைசியாக டெசார்டிக்கல். ஸோ இந்த 3 கன்று எனக்கு எப்போவுமே ஃபேவாக நான் மோஸ்ட்லி எடுப்பேன். அண்ட் இதெல்லாம் விட்டால் M10 எடுப்பேன். பட் இந்த மேட்ச்சு கிராஃப்ட்லாம் தான் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக டபுள் பேராகவே எடுத்து ஆடுறேன். ஸோ இதே காம்போ தான் கைஸ். நான் இப்போ அட்டு போடு தக்கிட்ட தடி சரியான ஒன் டாப்பு அப்படிங்கப்பா, நான் எதிர்பார்க்கவே இல்லை ஃப்ரெண்ட். இந்த மாதிரி ஒரு ஒன் டாப் கேம் ப்ளே ஆடு நான் ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒன் டாப் கேம் ப்ளேலாம் ஆடுறேன். ஸோ உங்களுக்காண்டி தான் நான் எஃப்எஃப் வீடியோவை போடுறேன், அது உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால் தயவு செஞ்சு லைக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுற விதமாக பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட். அப்போ தான் கொஞ்சம் மன ஆறுதலாக இருக்கும். ஏன்னா இத்தனை நாள் வேலை சேனலுக்குள்ளேயே வரல, சேனல் பக்கமே. ஸோ அதனால் சரி, நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் ரொம்ப ஏக்கத்தில் இருப்பாங்களே அப்படின்ற ஒரே காரணத்துக்காண்டி தான் வீடியோ போட வந்திருக்கேன். நம்ம 1K ரீச் பண்ணுன்ற டார்கெட்டே எல்லாம் மறந்துட்டீங்களே ஃப்ரெண்ட். இங்கே பாருங்க, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஆடிட்டு கேட்டு ஒரு இடத்துல ஓடணும்னு நின்றுட்டுறான். அடிச்சுட்டு ஒரே சொல்லிக்கிறேன்டா ஃப்ரெண்ட், ஒரே செகண்ட் ஃப்ரெண்ட் அடித்து சொல்கிறேன். போடு, ஐயோ தப்பிச்சேன்டா, ஏஸ் ஆகிட்டேன்டா, இது தற்கொலை. ஒரே செகண்ட்ரா ஃப்ரெண்டு, ஈரா அடப்பாவி, ஈரா கேட்டு அடிச்சிடாரா. அசிங்கமாக போயிட்டா குமார், ஃபேன்ஸ் முன்னாடி ஒரே அசிங்கமாக போயிட்டா. ஒரே செகண்ட் நீங்கள் வாடா. திடீர் ஒரே செகண்டா ஃப்ரெண்டு, கொஞ்சம் ஐயோ டி, என்னடா இப்படி, யார் இதெல்லாம் உனக்கு சொல்லி கொடுக்குறா? ஒரு இடத்துல நின்று அடி வாங்குடா வீர மாதிரி, வாடா. அவ்வளோதான்டா பாட்டு ஃப்ரெண்டு. எனக்கு வேறு இந்த டைம் பார்த்து ஒன் டாப்பில் மாட்டேங்குது. ஃபஸ்ட் ரவுண்டில் ஏதோ ஃப்ளூக்கில் விழுந்து, அப்பா ஃப்ளூக்லலாம் இல்லை ஃப்ரெண்ட், நம்ம திறமை தான். ஸோ முடிஞ்ச அளவு கேம் ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்ன சொல்லிகிட்டு இருந்தேன், ஐயோ என்ன சொல்லிட்டு இருந்தேனே மறந்துருச்சு. 1K ரீச் பண்ணணும் நம்ம அப்படின்ற டார்கெட்டே வந்துட்டு நம்மளும், அதான் நீங்களாம் மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்துட்டு எப்போவுமே அது ஒரு மைண்டில் தான் இருக்கேன். இப்போ கூட எப்படியாவது நம்ம வந்துட்டு 1K ரீச் பண்ணணும் அப்படின்ற ஒரு டார்கெட் எப்போவுமே நம்ம சேனலுக்கு இருக்குது. ஸோ அந்த நிறைவேற்றக்கூடிய கடமை உங்களுது, அந்த பொறுப்பு எல்லாமே உங்களுது. அதனால் தயவு செஞ்சு லைக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனலை ரெக்கமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோ பாருங்கள். அப்போ தான் நம்ம சேனல் சீக்கிரம் 1K ரீச் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்துட்டு கேம் பிளேயில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஏன்னா அந்த தற்கொலை அடிச்சிடுவோம் போல ஃப்ரெண்ட். இங்கே பாருங்க, சரியானடி ஃப்ரெண்ட், அவனும் எனக்கு ஓட குறைச்சிட்டான். நல்ல வேலை, போடு அமௌண்ட் போடு பாட்டு. எவ்வளோ இது பண்ணோம், ஒரு செகண்டில் சாக் அடிச்சிருப்பான் என்னையவே தற்கொலை. டேரு இது குளுவால் அடி ஃப்ரெண்டு, குளுவாலால் விழ மாட்டேங்குது ஃப்ரெண்டு. அப்பப்போ நெட்டு 70 போதா, அதுக்கே குளுவால் அவ்வளோ கொஞ்சம் எரர் ஆகுது. ஸோ இந்த நெட்டு பக்கெல்லாம் இப்போ எஃப்எஃப்ல அதிகமாக வந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன். இதுதான் போலையே. சரி விடுங்க, போடு அப்படி ஒரே செகண்ட் இருறா, பொலின்னு வச்சுருப்பேன்டா. ஏன்டா இப்படி பண்ணுற தற்குறி. சரி இல்லைங்க, வெயிட் பண்ணலாம், வரட்டும். வந்தோடனே பாஞ்சு அடிச்சிடலான்னு பார்த்தேன். ஆனால் அது வரைக்கும் நமக்கு டைம் இருக்காது. ஸோ படப்படன்னு மேட்ச் முடிச்சு கிளம்பலாமே அப்படின்றக்காண்டி வந்து அடிக்கிறேன். இருங்க இருறா ஒரு செகண்ட். பாவி அடிச்சிடாரா, அசிங்க போயிருண்டா ஃப்ரெண்டு. ஒரே செகண்ட் ஃப்ரெண்டு, எங்கடா பின்னாடி வரா. என்னப்பா டெலிபோர்ட் ஆகி பின்னாடி வர மாதிரி வர, எல்லோ ஃப்ளாஷ் நினப்பா. இங்கே வா நீ எல்லோ ஃப்ளாஷ் ஏன்டா பாட்டு. எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர் சிஎன்ஜின்னா. அடோ ஃப்ரெண்ட், பாட்டுன்னு சொன்ன பாவத்துக்கு அடிச்சானே ஃப்ரெண்ட், ஒரு அசிங்கமாக ஆகிடுச்சு குமார். சரி இருடாடே, இதுக்கப்புறம் ஒரு அடி அடிக்க முடியாதாடே. தில்லேருந்து ஒரு அடி அடிச்சு காட்டுறாடே. ஒரு அடிடா வாடா, ஒரு அடிடா. தில்லேருந்து ஒரு அடிடா அடிச்சு காட்டுறாடே.
இதுக்கப்புறம் ஒரு புல்லட் என் மேலே பட்டுருச்சுன்னா சூசைட் பண்ணிக்கிறேன். சூசைடு சிஎன்ஜினா சும்மா அடி போடு பங்கம் இருந்துருச்சு மாப்பிள்ளைக்கு. அவ்வளோதான் மனசே விட்டுருப்பான். ஸோ இதுக்கப்புறம் சிஎன்ஜினா சும்மாவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்ருப்பான். அவர் பயங்கரமான ஆளாச்சு. நான் அவன் 4 பக்கத்தை சொல்லணும் 4 பேர்த்திட்ட. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம கேம் பிளே இருக்கணும். புடு டே ஏன்டா இப்படி என் காலுக்கு போகுது ஃப்ரெண்டு குறி ஃப்ரெண்ட் சத்தியமாக நெட்ஒர்க் பக்கு ஃப்ரெண்ட் நெட்ஒர்க் இஷ்யூ. ஸோ சாரி ஃப்ரெண்ட், நெட்ஒர்க் இஷ்யூவில் வந்துட்டு நான் செத்துட்டேன். இல்லைனா அந்த பாட்டுக்கிட்ட ஒரு ரவுண்டு கூட நான் செத்துருக்க மாட்டேன். நெட்ஒர்க் இஷ்யூ இப்படியாவதுடா. இதனால தான் எல்லாம் எஃப்எஃப் டெலீட் பண்ணி போகிறாங்க போலையா. ஐயோ இதை மட்டும் என்ன கேட்டானா செருப்பில் அடிப்போம் நம்மளை. ஸோ அதனால் அப்படியே விட்டுறலாம். அண்டு சரி விடுங்க, கேம் பிளேல கவனிப்போம். அண்டு என்னடா அப்பப்போ அடித்து ஓடிட்டு பூடு பொழுன்னு பாட்டு யாருக்கிட்ட வணக்கம் போடு அவ்வளோதான். பட்டர்ஃப்ளை ஓகே ஃப்ரெண்ட். ஸோ அவனுக்கு எமௌண்ட்டை போட்டு தாக்கியாச்சு. இதுக்கப்புறம் 4 நாளைக்கு பையன் நம்ம கிட்டே வரமாட்டான். ஆனால் நம்ம விடக்கூடாது, மாப்பிள்ளை ஏறி போய் கொடுக்கணும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். அண்டு இந்த கேம் பிளே விட நம்ம வந்துட்டு எனக்கு அனிமேஸ்னா ஃபேவ்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால தான் நான் வந்துட்டு அனிமே கண்டென்ட்டில் ஒரு சேனல் ஆரம்பித்து அனிமே வீடியோஸ் வந்துட்டு எக்ஸ்ப்ளனேஷனு அண்ட் அனிமே ஃபேக்ட்ஸ் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ அது எந்த விதமான அனிமேவாக இருந்தாலும் சரி, நீங்கள் சஜஸ்ட் பண்ணுறதாகவும் இருக்கட்டும், என்னோடய ஃபேவ் அனிமேஸாகவும் இருக்கட்டும், அந்த சேனலில் நான் ஒரு இன்ட்ரோ ஷார்ட் ஒன்று போட்டிருப்பேன். ஸோ அந்த ஷார்ட்ஸை போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ நான் எதுக்காக அந்த சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன் அப்படின்றத. ஸோ அதனால தான் தயவு செஞ்சு அந்த சேனல் போய் செக் பண்ணிவிட்டு வந்துடுங்க ஃப்ரெண்ட். அப்படி இல்லைன்னா அந்த சேனலோட லிங்க்கை நம்ம சேனலோட இதில் லிங்க் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ ஏன்னா இந்த வீடியோ கீழே கூட அந்த லிங்க்கை கொடுக்குறேன், அந்த சேனலோட லிங்க்கை. தயவு செஞ்சு அதை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுப்பேன். அதனால் அதை போய் எப்படியே பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் அந்த சேனல் நம்ம எதுக்கு ஆரம்பிக்கிறோம், எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு புரியும். ஸோ அதனால் பார்த்துன்னு போலின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது விழுந்துருச்சு. நூபு சரியான அடி வாங்குறேன் ஃப்ரெண்ட். பாட்டு குட்டி சரி விடு பாட்டுக்குட்டியே. ஏன்டாடே 4 பக்கம் போயிட்டு சொல்லு சிஎன்ஜி பெரிய ஆள்றா அவட்டாலும் மோதாங்கிட்ட அடித்து மனை கீக்கிறாடுறா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஏன் டே ஒரு இடத்துல நின்று பழகடா. ஏன்டா அவன் ஓடிட்டே இருக்கிறியா? டே இந்த மாதிரி வானத்தை பார்த்து தூக்காதரா தயவு செஞ்சு. ஏன்டா அங்கே பாருங்க ஃப்ரெண்ட், அவனுக்கும் பலமான அடி, எனக்கும் 2 அடி அடிச்சிட்டான். இது அட டே இதெல்லாம் என்னடா கணக்கு, என்ன கணக்கு இதெல்லாம்? தம்பி கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுப்பா. போடு ஐயோ ஃப்ரெண்ட், என்ன ஃப்ரெண்ட் இப்படி அசிங்கப்படுத்துகிறான்? எமௌண்ட்டு செத்தடா நீ. அடுத்து ஒரு ரவுண்டு கூட சாகாமல் ஒன்று அடிக்கண்டா. 2 கேட்டாடி 2 கேட்ட ஒன்று அடிக்கலாம். என் பேர் நானே மதிக்கண்டா. ஸ்கிரைபு செத்தடா நீ இன்றைக்கி என் கையில் மாட்டிங்கினார் ஒருத்தர், இவரை காப்பாற்றணும் கத்திரி அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் நான் வந்துட்டு இப்போ அடிக்க போகிறேன். அடிக்கிற ஒவ்வொரு அடியும் அவனுக்கு பின்னாடி அப்படியே அந்த இடத்துலையே பாத்ரூம் போயிடணும். அந்த மாதிரி அடிக்கணும். போடு பாட்டு ஒரே செகண்ட்ரா யோசிச்சுக்க. பாவி பின்னாடி வந்து அடிக்கிறேடா உனக்கெல்லாம். வெக்கமான ரோசம் எதுவுமே இல்லை. அப்போ சாவு இரா தம்பி க்ளூவால் விழுகடா. நெட்ஒர்க் இஷ்யூடா. வெயிட் பண்ணுறா. வாடா இப்போ வாடா டே வாடா நூபே வாடா. நீ நூபு வாடா டே போடு. விழுகலை வெயிட் போடுப்பா. பொலின்னு உழுகுது பொலின்னு. இப்போ போடு வணக்கத்தை சிரி. இப்போ சிரிடா நூபு, இப்போ சிரிடா பாட்டு. யாருக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கிறான் கோமாளி? எவ்வளோ பெரிய ஆள் நம்மளை பற்றி இந்த ஊருக்குள்ளே விசாரித்ததில்ல போல். ஏதாவது யாருன்னு தெரியாது போல் அவனுக்கு. அதான் ஐடி வந்துட்டு இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்துருந்தானா தெரிஞ்சிருக்கோம். சிஎன்ஜி ஐயோ அவர் வந்துட்டு பயங்கரமான ஆளாச்சு அப்படின்னு இருப்போம். ஸோ அதனால் இப்போ ஐடி இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கறதுனால தான் ஆள் இந்தாட்ட ஆடுறாரு போல். போடா ஐடி இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வாடா பாட்டு. என்னங்க அங்கேருந்து அழிச்சிட்டு இருக்கான் நூபு குட்டி. தயவு செஞ்சு ஷார்ட் ரேஞ்சில் கூட நீ வந்து ஆடுறா, நான் ஒண்டா படிச்சுக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி இப்படி பொலின்னு விழுந்து பார்த்தியா, இந்த மாதிரி பாட்டுத்தனமாக ஆடக்கூடாது. இப்படியெல்லாம் ஆடிட்டு இருந்தால் பொலின்னு படித்தோம் பார்த்தியா, அந்த மாதிரி விடுவான். அப்புறம் நீ நின்ன இடத்துல பாத்ரூம் போயிடுவேன் பார்த்துக்க தற்கொலை. சரி ஃப்ரெண்ட், இவன் கதை விடுங்க, அவ்வளோதான். இவன் கதை சோழி முடிய போகுது. இப்போ பாருங்கள் பொலின்னு ஓடி போய் என்னாச்சு நேரம் வந்திருக்கணுமே. ஒரு வேளை பயந்துட்டு ஆஃப் ஃப்ரெண்ட். ஆமாம் ஃப்ரெண்ட். என்னடா பாட்டு பாட்டு ஃப்ரெண்ட் பயந்துட்டு ஆஃப்லைன் போயிட்டான் ஃப்ரெண்ட். நமக்கு பயந்துட்டு பாவி என்னடா இது ஏன்டா இப்படியெல்லாம், ஏன் இந்த முடிவு ஃப்ரெண்ட்? சத்தியமாக நான் உண்மையுமே ஐடி இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்துட்டானா இல்லை நான் அடித்தக்கப்புறம் ஸ்பெக்டேட்டில் ஐடி நேம் பார்த்துட்டு ஓடிட்டானான்னு தெரில. ஸோ சிஎன்ஜின்னு பார்த்தோன்னே தெரிச்சுட்டு ஓடிட்டான் ஃப்ரெண்ட்.
அடா பாட்டு நீ எல்லாம் ஏன்டா எஃப்எஃப் விளாட வரா இரு உனக்கு பாரு இப்போ பாரு ஹெச்ஆட பாரு குறி வச்சு அடிப்பேன் பாரு அட இருடா ஒரே செகண்டு இப்போ பாரு அந்த சைடு போய் ஒளிஞ்சிட்டு அப்படியே ஃப்ராங்க் பண்ணுறானே ஒரு வேளை அப்படியே ஃப்ராங்க் பண்ணுறியாண்ணா செத்து போயிடுவேன் இருங்க ஏடபிளம் எடுத்து மண்டை குறி வச்சு அடிச்சோன்னா டேமேஜ் கிடைக்கும் எப்படியே இதான் டேமேஜ் போடு கண்ணுலேயே அவ்வளோதான் சரியான அடி ஃப்ரெண்டு அடித்த அடியில் மண்டை கிழிஞ்சு மாப்பிள்ள அதே இடத்துல பாத்ரூம் போயிட்டான் போல வீட்டில் ஐயோ ஏன்டாடி செம்ம சிரிப்பு ஃப்ரெண்ட். சரி ஓகே ஃப்ரெண்ட், இந்த வீடியோட எண்டுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ அதனால் தயவு செஞ்சு நம்ம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்குமே நம்ம சேனல் ரெக்கமெண்ட் பண்ணிவிட்டு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம கூடிய சீக்கிரம் 1K அடிக்க முடியும். அந்த சேனலையும் பார்க்காதவங்க மறக்காமல் பார்த்துருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கன்ஃபார்ம் கொடுக்குறேன். ஸோ அதே மாதிரி அந்த சேனலில் என்னென்ன அனிமே போடலாம் அப்படின்றத அந்த சேனல்லையே போய்ட்டு கமெண்ட் பண்ணுங்க நீங்கள். ஸோ 2 சேனலுமே நம்ம வீடியோ அப்லோட் பண்ணணும். ஸோ 2 சேனலுக்குமே வேலை அதிகமாக இருக்கும் ஃப்ரெண்ட். அதே மாதிரி ரம்ஜான் ஈவெண்ட் வந்து ரீசெண்டாக விட்ருந்தாங்க போல். ஸோ நான் ரம்ஜான் ஈவெண்ட் அப்போது லாகினே பண்ணல, அதான் சொன்னல வேலை அதிகமாக இருந்துச்சு. ஸோ அந்த ரம்ஜான் ஈவெண்ட்டில் இந்த மாதிரி சட்டை விட்ருக்காங்க, நல்லா இருக்குப்பா சட்டை பரவாயில்லையே. ஸோ எல்லாேருக்கும் ரம்ஜான் நல்வாழ்த்துக்கு சொல்லணும்னு எனக்கும் ஆசை தான். ஆனால் வந்துட்டு ரம்ஜானே முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் யாருக்கிட்ட சொல்ல போகிறேன்னு கேட்பீங்க. ஸோ அதனால் வேணாம் விட்டுருங்க ஃப்ரெண்ட். சாரி, அடுத்த ரம்ஜானுக்கு நம்ம பெஸ்ட்டை ட்ரை பண்ணி அடுத்த ரம்ஜானுக்குள்ளே நம்ம 1Kக்கு மேலே அடித்து காட்டுறோம். இன்னும் சொல்கிறீங்க அந்த மாதிரி நம்ம சேனலில் எடுத்த வரிசையாக வீடியோவாக போடுறோம். நீங்கள் வரிசையாக வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே வரீங்க. ஒரு வீடியோவுக்கு கிட்டத்தட்ட 100 லைக் மேலே போனோம். நம்மகிட்ட கூடிய சீக்கிரம் நல்லா 1K ரீச் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி ரீச் பண்ணுறக்கு உங்களோட ஹெல்ப் தான் அதிகமாக தேவைப்படுது, உங்கள் ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்டு. ஸோ உங்கள் ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்டை எப்போவுமே உங்கள் செஞ்சு கொடுங்க. நம்மளோட இந்த சேனலுக்கும் கொடுங்க. ஸோ நம்மளோட அந்த சேனல் அனிமே சேனல் இருக்குல்ல, செகண்ட் சேனல், ஸோ அதுக்கும் அவங்க சப்போர்ட்டை கொடுத்தா நம்ம அதுலேயும் 1K ரீச் பண்ணிடலாம். ஸோ அது உங்களுக்கு போய் மேலே பாருங்கள். அந்த அனிமே கண்டென்ட்ஸ் இதெல்லாம் நம்ம போடுற வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கும் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அந்த சேனலையும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட், மறக்காமல். ஸோ ரம்ஜானுக்கு வந்துட்டு வாழ்த்து சொல்ல முடியாததுக்கு என்னுடைய ஆழ்ந்த மன வருத்தம். ஸோ அதனால் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க ஃப்ரெண்ட். நான் ரொம்பவே ஃபீல் பண்ணுறேன், ரம்ஜானுக்கு நம்ம ஃபேன்ஸுக்காண்டி ஒரு வீடியோ கூட அப்லோட் பண்ண முடியலையே அப்படின்றக்காண்டி. ஆனாலும் இன்றைக்கி அப்லோட் பண்ணுறேன். ஸோ ரம்ஜான் முடிஞ்சு ஒரு நாளே ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் தான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதனாலேயே சாரி கேட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட், ஓகேங்களா. ஸோ நான் ரொம்பவே ஃபீல் பண்ணி தான் சாரி கேட்குறேன். ஒரு மாதிரி கில்ட்டாகவே இருந்துச்சு, எல்லா சேனலுமே வீடியோ போட்டிருப்பாங்களே, நம்ம மட்டும் வீடியோ போடலேன்னு. இதெல்லாம் மேக் ஸ்கின் போல், மேக் ஸ்கின் கூட நல்லா இருந்துச்சுப்பா. ரம்ஜான் ஈவெண்ட்டுக்கு தான் அது விட்ருக்காங்க போல். ஸோ அதனால் தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க ஃப்ரெண்ட். என்னைய அடுத்த வேறு ஏதாவது ஸ்பெஷல் டே வந்துச்சுன்னா அதை கொஞ்சம் முன்னாடியே ஞாபகப்படுத்தினீங்கன்னா அதுக்குண்டான வீடியோ நான் ரெடி பண்ணி உங்களுக்கு போட்டுருவேன். ஸோ அடுத்து வர ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் டேக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் வீடியோ க்ரியேட் பண்ணி போடுறோங்க, ஓகேங்களா. ஸோ அதுக்கு வந்து முழு சப்போர்ட்டு கொடுத்தீங்கன்னா நான் போட்டுருவேன். ஸோ எஃப்எஃப் கேம் பிளேயில் அடுத்து வேறு என்ன 1 டாப் சேலஞ்சு பண்ணலாமா இல்லை பிஆர் சேலஞ்சு பண்ணலாமா அப்படின்றத நீங்கள் கேளுங்க. நீங்கள் கேட்க நான் பண்ணுறேன். பட் எஃப்எஃப் வீடியோவே அதிகமாக கேட்காதீங்க, வேறு ஏதாவது கேம் பிளேயில் பார்க்கலாம். வேறு கேம் பிளேவும் கேளுங்க. பை ஃப்ரம் செஞ்சு, பை.